அந்த மாதிரி இடத்துல ஒரு எழுத்து ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜெயகாந்தன்னு சொன்னீங்க. எனக்கு வந்து இப்போது ஒரு காலத்தில் வந்துட்டு இப்போ முள்ளும் மலரும் நிறைய பேருக்கு பிடிச்ச படம், ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற படம். ஆனால் அது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் பேஸ் பண்ணப்பட்ட படம். ஜெயகாந்தனே வந்து அவரோட 2 படங்கள் வந்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், இது 2ம் வந்து அது கொஞ்சம் ஆர்ட்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொஞ்சம் தள்ளி வந்த படங்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி. பட் ஆனால் ரொம்ப வெற்றி பெற்ற படமும் இந்த முள்ளு மலரும்லாம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து நம்ம இப்போ வந்து சொல்லிட்டே இருக்காங்க, ஆனால் டைரக்டர்ஸ் வந்து ஒரு டீம் வச்சு கதை யோசிக்கிறாங்க. இல்லை யாருமே வந்து ஒரு பப்ளிஷ்ட் ஒர்க்கில் இருந்து எடுத்து நான் இந்த கதையை பண்ண போகிறேன், இந்த கதையை எனக்கு இந்த பார்ட் பிடிச்சிருக்கு, இதை நான் எடுத்து பண்ண போகிறேன், அந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ எழுத்துக்கும் அதை ஒரு சினிமா வடிவத்தில் கொண்டு வரத்துக்கும் அது ஏன் அது அவ்வளோ நடக்க மாட்டேங்குது? இல்லை சார், அதுதான் சினிமா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி, எல்லாமே ஒன்றா சேரணும். அந்த 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே எல்லாமே வரணும். ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா கதைகளுங்க எக்கச்சக்கமாக இருக்கும், உங்களுக்கே தெரியும், கதைகள் வந்து கொட்டி கிடக்கு. பட் ஏன் அதெல்லாம் நம்மளால் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா, அதில் எல்லாமே சேருது. அதில் பிஸ்னஸ் சேருது, ஒரு படம் ஓடுமா ஓடாதாங்கிறது ஸ்கிரிப்ட் லெவல்லையே அனலைஸ் ஆகுது. ஸோ எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டால் சினிமாவாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயே நிறைய கதைகள் வந்து அடிபட்டு போயிடுது ஸ்கிரிப்ட் லெவல்லே. நம்ம எழுதுவோம், இப்போ என்கிட்டயே எழுதி வைக்கப்பட்ட ஸ்கிரிப்டுகள் நிறையா இருக்குது ஃபிலிமுக்கு எடுத்துகிட்டு வராமல். ஏன்னா எழுதும்போது நமக்கு ஒன்று தோணும், எழுதி முடித்த பிறகு அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே அது கரெக்டாக பிளெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம ரொம்ப நம்பி எழுதுவோம், யாருக்காவது சார் இதை கொஞ்சம் படிச்சுட்டு சொல்லுங்களேன் சார் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுப்போம் ஃபீட்பேக்கு. நீங்கள் படிச்சுட்டு ஏங்க இது என்னங்க கதை அப்படின்ட்டுவீங்க. ஸோ அப்போ தான் நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு எழுத்து ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போயிடுதுன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000.